من لساني يفقهوا قولي. السلام عليكم ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரால வஹியுடைய ஆரம்ப பகுதியை பார்த்துருக்கோம். நம்ம லாஸ்ட் வீக் நாங்கள் பார்த்தது என்னென்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கிடைக்குது. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோடைய விளக்கத்தை பெற்றுக்கொள்றதுக்காக வரக்கத் இப்னு நௌஃபல் ஹனீஃப் அவர்கிட்ட போகிறாங்க. அங்கே அவர் சில உபதேசங்களை சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களோட சமூகத்தால் விரட்டப்படுவீர்கள், அதாவது ஒரு சோதனை ஏற்படுகின்ற மாதிரி இந்த தாவாவுடைய முஸ்லீமுடைய வாழ்க்கையை யதார்த்தத்தை அவர் சொல்கிறார். ஒரு முஸ்லீமாக இருந்தால், மோமினாக இருந்தால் நிச்சயமாக இப்படியான சோதனைகளை கடந்துதான் நீங்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டும். அப்போ ரசூல்லா வைக்கிறார். அப்போ என்னையும் சமூகம் வரட்டுமா, வெளியேற்றுமா? இதுக்கு முன்னுக்கு வந்து நபிமார்களும் இதே மாதிரி பிரச்சனை அனுபவித்திருக்கிறார். எனவே நீங்களும் இதை அனுபவிப்பீர்கள். நான் இருந்தால் உங்களுக்கு அந்த இடத்துல உதவி செய்வேன் என்று அவர் சொல்லி அனுப்புகிறார். அப்போ அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் இந்த சூரா அடுத்தது திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் முத்தஸிர். இந்த சூறால வார முதல் பகுதியில் பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கப்படுத்துறார். இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ளணும். அதில் முதலாவது யா அய்யுஹல் முத்தஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே கும் எழுந்திருங்கள். அப்போ எழுந்திருங்கள் என்றது இன்னொரு விளக்கம் பிறகு இது அந்த சந்தர்ப்பத்தில் தூக்கத்தில் இருந்து எழுப்ப சொல்றது. பிறகு ஒரு விளக்கம் கொடுப்படும். கியாமுல் லைல் பொதுவாக ஒரு முஸ்லீமை பார்த்தா போர்த்தி கொண்டு இருந்தால் நீங்கள் எழுப்பி கியாமுல் லைல் தொழுகையில் ஈடுபட்டுக்கொண்டு அடுத்த நாள் இஸ்லாத்தை பரப்புற வேலையை செய்யும். அதன் கும் எழுந்திருங்கள். வார்ன் பண்ணுங்க, எச்சரிங்க. என்ன சாதாரணமாக சொல்ற நன்மையின்பால் ஏவி தீமையை தடுக்கிறது என்ன தாவான்றது. இஸ்லாம்ன்றது வந்து இஸ்லாத்தை நாங்கள் இன்னொரு ஆளுக்கு சொல்றது சொன்னா நன்மையின்பால் அவனை அழைக்கிறது, நன்மையான விஷயங்களுக்கு வாங்க. அதே நேரம் தீமையிலிருந்து அவனை தடுக்கவும் போகணும். இப்போ அதுதான் நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். இந்த ரெண்டு வேலையும் இந்த பிரதான வேலை தான். நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கலாது எழுந்து இந்த தாவா பயணத்தில் உங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. வகி வந்துட்டு அல்ல நீங்கள் பயந்துட்டீங்கோ அல்ல காய்ச்சல் வந்துட்டு போத்தி படுக்கணும் ஒதுங்க இயலாது. இந்த விஷயத்துல இருந்து இந்த பொறுப்புலேருந்து உங்களுக்கு தூரமாக இருக்க இயலாது. அப்போ எதுவுமே வேலையை செய்யும். அப்போ அந்த வேலையை செய்யறதுக்கு சில பண்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், சில குவாலிட்டிஸ் இருக்கணும். நாங்கள் இன்னொருத்தருக்கு போய் இன்னொரு ஆளுக்கு சில விஷயத்தை சொல்றதுக்கு எங்கள்கிட்ட இருக்கணும் என்றது அதுதான் நல்ல சுருக்கம். நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணும். அப்போ அந்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா உடனே சொல்கிறார். அதான் முதலாவது வரப்பக்க ஃபக்கம்பி, உமது இரட்சகனை நீங்கள் என்ன தக்பீர் சொல்லுங்கள். கப்பீர்னு சொன்னால் பெரிய ஆள் ஆக்கணும்னு சொன்னால் எப்போதும் அவங்களோட இரட்சகனுக்குரிய இடத்தை கொடுங்க. அப்போ அந்த மென்டாலிட்டி எங்களோட உள்ளத்தில் கொண்டு வரணும். அதுக்கு நாங்கள் அல்லாஹ் அக்பர் வேர்டை சொல்லணும், தக்பீரை சொல்லணும். எப்பயும் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். என்ன நடந்தாலும் மிகப்பெரிய அந்தஸ்து அல்லது உயரிய இடத்தில் இருக்க போது அல்லாஹ் தஆலா. அப்போ இந்த பண்பு எடுத்துக்கணும். அடுத்து வசியாபக ஃபத்தாஹிர், உங்கள் ஆடைகளை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். சுத்தமாக தூய்மையாக வாழுங்கள். இது நேரடியாக நாங்கள் மொழிபெயர்க்கிறோம். அதே நேரம் அதுக்கு ஒரு என்ன இடியம் சொல்லுவோம், பாவநிலைகள் வேற மரபு தொடர்பு வைக்கிற மாதிரி மரபுல இருக்கிற வந்து வசியாபக ஃபத்தாஹிர்னா உடுப்பை தூய்மையாக்குறதுல பாவங்கள் ஈடுபடாமல் இருங்கள் என்ற ஒரு விளக்கமும் கொடுக்கணும். எனவே சுத்தமாக இருக்கிறது அல்லது மோசமான தீய செயல்களிலிருந்து தூரமாக இருக்கிறது, எங்களுக்கு ரெண்டு மாதிரியும் எடுக்குது. அது சொல்லும்போது அந்த உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்குது, நேரடியான அர்த்தம் மட்டும் இருக்குது, மறைமுகமான அர்த்தம் இருக்குது, நேரடியான அர்த்தம் இருக்குது. அப்போ
அப்போ இந்த பண்பையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து வர் ருஜுஸ ஃபஹ்ஜுர். ருஜுஸ்ன்னு சொன்னா வெறுப்பான விஷயங்கள், தேவையில்லாத. ருஜுஸ்ன்னு பாவம், தேவையில்லாத தீய விஷயங்கள் தான் ருஜுஸ். வர் ருஜுஸ ஃபஹ்ஜுர், செய்ய வானம் சொல்லது, வெறுத்திருங்க. ஹிஜ்ரத்துன்னு சொல்ற வெறுத்து செல்ல, விட்டு செல்லுது, அந்த அந்த சொல்லுங்க வர ஹிஜ்ரத்துல இருந்து வரதுன்னா ஃபஹ்ஜுர். இப்ப இதை விட்டு தூரமாக இருங்க. ஓ, கிட்ட கூட போவானு, செய்கிற அளவுக்கு நெருங்க கூட வாணும். அதானே வலா தக்ரபு ஸினாடுவாரு, செய்ய வாணும்ன்ற வேற. அதாவது அதுக்கு தொடர்பான எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது. அதுக்கு லீட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும். ஒரு பாவத்துக்கு ருஜுசுக்கு இட்டு செல்லக்கூடிய எத்தனையோ விஷயம் இருக்கு. தொழிலாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அல்லது டிவைசஸாக இருக்கலாம், அல்லது ஏதோ என்வாயன்மெண்ட்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி ஃபஹ்ஜுர், வெறுத்து தூரமாகி இருங்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் இருந்த பண்பு தானே. ரசூலுல்லாஹ் ஏற்கனவே இருந்த விஷயங்கள் தான். ரசூலுல்லாஹ் இப்போ இதை விடுங்களே, பாவங்கள் செய்தாரா இருக்கும்போது சாதிக் அல் அமீன், அந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ் இருந்தவர். பாவங்கள் வெறுத்து இருந்தார், பாவங்கள் பக்கம் போகவும் இல்லை, போனாலும் ஏதோ ஒரு வகையில் தடுக்கப்பட்டார். அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்றான், மீண்டும் மீண்டும். அதாவது என்னன்னா, ஃபதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபவுல் முஃமினீன் சொல்றான் குர்ஆன்ல. தொடர்ந்து ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்க. ஃபதக்கிர், எந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள். ஏண்டா நிச்சயமாக முஃமின்களுக்கு அது பயனளிக்கும். அது ரசூலுல்லாஹ் இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துறான். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த அளவு ஞாபகப்படுத்துறேன்டா, பாவங்களோடே இருக்கிற எங்களுக்கு எந்த அளவு ஞாபகமூட்டல் தேவை. இப்போ எத்தனை முறை சரி நாங்கள் இதில் ஞாபகப்படுத்திக் கொள்றோம், பரஸ்பரம் ஞாபகம் மூட்டிக் கொள்ளுது. ஒரு பாவத்தை செய்யாட்டியும் பரவாயில்ல, அவர் அந்த பாவத்துல இல்லை என்றாலும் இப்படி ஒன்று இருக்குது இன்னும் ஞாபகப்படுத்திக் கொள்றது ஒரு நல்ல விஷயம். அதாவது அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்திலே இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறாங்க. வர்ருஜுஸ ஃபஹ்ஜுர், பாவங்கள் இருந்தால் அதை வெறுத்து விட்டோடுங்க. அந்த அந்த ஏரியா விட்டுட்டு இன்னும் எங்கேயாவது ஓடுங்கன்றதான் ஹிஜ்ரத் செய்யுங்கோ. ஃபஹ்ஜுர், நேரடியாக அடுத்த பக்கத்துக்கு எடுத்தோம்னா வெறுத்துருங்க. அதே போல் அடுத்த வருது. அப்போ இந்த இதுவும் வருது. இது இன்னொரு விஷயம். வலா தம்னுன் தஸ்தக்சிர், மன்னன் ஆசை இருக்கு. வலா தம்னுன் தஸ்தக்சிர், இது என்னன்னா ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு தஸ்தக்சிர், கூட எதிர்பார்க்காங்க, கூட கிடைக்கும் என்று பிரதி உபகாரம் 10 ரூபாய் போட்டு எனக்கு 100 ரூபாய் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புல ஹெல்ப் பண்ணாங்க. அல்லது ஒரு ஆளுக்கு ஒரு கொடை ஒன்று கொடுக்காதீங்க, உங்களுக்கு கூட அவர்கிட்ட திருப்ப கிடைக்கும் என்று. அந்த ரிட்டைனை இந்த உலகத்தில் எதிர்பார்க்காதீங்க. நன்மை எதிர்பார்க்கிற வேற இது. எங்களுக்கு உலகத்திலே அப்படி பலன் உண்டு, இன்னொரு ஆள்கிட்ட நாங்கள் கொடுத்தா எங்களுக்கு நடக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்புல இந்த கொடுக்கல் குடைகளை அல்லது நன்மைகளை செய்யாதீங்க. இந்த இடத்துல அதை ஞாபகம். ஆக முக்கியமான பகுதி தான் கடைசி பகுதி. வலி ரப்பிக்க ஃபஸ்பீர், அல்லாஹ்வுக்காக பொறுத்திருங்க. உமது இறைவனுக்காக நீங்கள் பொறுமையுடன் இருங்கள். அப்போ வரகாலத்துக்கு முன்னாள் சொன்னதை நீங்கள் இப்படி ஓடணும். எல்லாத்துக்கும் இது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடி ஆகிறதோட வார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கறது பொறுமையாக இருக்கிறது. அந்த இடத்துல அல்லாஹ் தாலா எந்த அளவு குணஸ்ட்டு விளங்குறது, எந்த அளவு டிரான்ஸ்பேரண்ட், ஒளிவு மறைவு ஒன்றும் இல்லை. நீங்கள் அவங்களை தெரிவு செஞ்சாச்சு, நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கணும், இந்த பண்போடு இருக்கணும், இப்படியெல்லாம் பிரச்சனை வரும், பொறுமையாக இருக்கணும். இதுதான் ரியாலிட்டி. இதெல்லாம் மறைச்சிட்டு நீங்கள் நம்பி நீங்கள் ஒரு மன்னர் மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அப்படி ஒரு தோணுன்னு இஸ்லாத்துல இல்லை. இஸ்லாத்துல நாங்கள் ஒரு பொறுப்பொண்ணை கொடுக்குறனாலும் ரியாலிட்டியை சொல்லி கொடுக்கணும். ரைட், இதுதான் நடக்க போகுது, இப்படித்தான் நடக்கும், உனக்கு இதில் இந்தந்த நன்மைக்கும் இல்லை இந்தந்த தீமைக்கும் இந்த விஷயத்தை நாங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் எந்த ஒரு டீலிங் ஒன்றை செய்கிறனாலும் எந்த ஒரு வேலை ஒன்றை செய்கிறனாலும் இன்னொரு ஒரு விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறனாலும் நாங்கள் அதில் மனசுனா நடந்து கொள்வோம்.
அல்லாஹ் தாலா ரசூலுல்லாவோட இந்த அளவு ஓப்பனாக அழகாக சொல்லி வச்சு இப்படி இப்படித்தான் நடக்குது. அது நடந்துச்சு பிறகு இன்னைக்கு நடந்ததை பார்த்தானே அந்த வேலை தான் இன்னைக்கு நடக்குது. எனவே ஆரம்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பொறுப்பு மிக தெளிவாக அல்லாஹ் தாலாவால ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கப்பட்டது. அப்போ இதை வச்சு இந்த வசனத்தை வச்சு விளக்கமளிக்கும் போது இமாம்கள் நாங்கள் போன நம்ம கொஞ்சம் பார்த்தது நபி ரசூலு நீரு ரெண்டு குரூப் இருக்காங்க. நபிமாரல் ரசூல்மாரல் எல்லாம் நபிமாரல், ஆனா நபிமாரல் இல்லை ரசூல்மாரல் இல்லை. இல்லை ரெண்டு விஷயம் ரெண்டு இடம் இருக்கிறது. ரிசாலத் கிடைக்கிற நபிமாரல் ரசூல்மார்களுக்கு தான் ரிசாலத் கிடைக்கும். அது என்னன்னா உதாரணமா தௌராத் வந்திருக்கு. அப்ப தௌராத் யாருக்கு வந்து அப்ப அந்த இடத்துல அவருக்கு அந்த ரிசாலத்தை அவருக்கு தான் கொடுக்கப்படுது. ஆனா மூசா நபி பிறகு ஹாரூன் வாரு அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்கு. அப்ப அவங்க யாருக்கும் ரிசாலத் கொடுக்கப்படலை. அவங்க என்னன்னா அந்த தௌராத்தை தான் எடுத்துட்டு போகணும். அப்ப அவர்கள் நபிகளாக இருப்பார், நபிமார்களாக. மூசா வந்து நபியாகவும் ரசூலாகவும் இருப்பார். அதை பிறகு அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல எடுத்துட்டு போன ஆட்கள், எடுத்துட்டு போறதுக்கு நியமித்தார்கள் தான் நபிமார்கள். அப்படித்தான் உலகத்தில் நடந்து கொண்டு போகுது. அப்ப இதுல இந்த வசனத்துல இருந்து விளங்குது என்னன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரசூலா இஸ்லாம் கொடுக்கிறது ஒரு புதிய ஒரு இது. அப்பதான் நபி அவர்கள் ரசூலாவும் நபியாவும். அப்ப இந்த வசனம் தான் அது எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்துக்காட்டுறது. நீ வைத்து புதிய இதை ஈக்கிறத செய்யுங்கன்னு சொல்லலையே, ரைட். ஏற்கனவே இஞ்சில் வேதம் இது, அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அடுத்த அட்டை செய்கிறதுக்காக அவங்கள நாங்கள் தெரிவு செஞ்சுக்கிறோம்னு சொல்லலை, புதிதாக கொடுக்கணும். அப்போ அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காந்தி வைத்து இங்கே விளங்கப்படுத்துவோம், மக்களுக்கே தெரியும். இப்போ நபி அவர்கள் இந்த இடத்துல அந்த ரசூல் ரிசாலத் பதவியும் ஆரம்பத்திலே நபி அவர்களுக்கு வாரன்றதுக்கு இது ஒரு இந்த வசனத்தை ஆதாரமாக நாங்கள் பார்க்கலாம். அது அந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அப்போ இதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது. தெளிவாக எச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அதுக்கப்புறம் நபி அவர்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறார். எப்படி ப்ரிப்பேர் ஆகணுன்றதுக்கான பண்புகளை சொல்லி அதை ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் கொண்டு வந்து தன்னை ரெடி ஆகிறார். அடுத்த ஸ்டெப்பு போகுது. இதுதான் அந்த இடத்துல நடக்குது. அப்போ அந்த டைமில் அவர் இஸ்லாத்துக்கு மெசேஜ் அவரே கிடைச்சிங்க. அவர் அந்த டைமில் வரக்கத் இப்னு நௌஃபல் வந்து அவங்க தூய கிறிஸ்தவர்கள் தானே. அவங்க வந்து அந்த கிறிஸ்தவத்துக்கு திரிவுபடப்படுது, அந்த மாற்றப்பட்ட கிறிஸ்தவம் இல்லை, அவங்க தூய கிறிஸ்தவர்களாக இருந்த ஒரு சின்ன குரூப் பண்ணிச்சு. அவங்க ஹனீஃபல் சார். இப்போ அவங்கள ஒரு ஆளாக தான் வரக்கத் இப்னு நௌஃபல் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரிஜினல் பைபிள் தான் அவங்களோட ஸ்டடி பண்ணி அல்லது அதில் ஒரு அறிஞர்களாக இருந்தாங்க. அதை பற்றி எங்களுக்கு ஆதாரம் கிடையாது. போன தடவை வந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு. வரக்கத் இப்னு நௌஃபல் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு கூட இஸ்லாத்தை ஏற்றாரா கிடையாது. அதை பற்றி அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றிக்கணும் அல்லது அஹ்லுல் ஃபத்ரத்தில் லிஸ்ட்டு பண்ணி அவர் வரவங்க இல்லை. அது முன்னுக்குள்ள அவர் வந்து சொர்க்கத்திலேருந்து ஆதாரமாக பேசியிருக்கீங்க. அவரும் ஜெயிதுண்டு வரக்கத் இப்னு நௌஃபல் வந்து கிறிஸ்தவராக வாழ்ந்தவர். ஜெயிதுன்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறவர் வந்து இல்லை, அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றுறாங்க. அவர் 4 பேரில் வந்து 3 பேர் கிறிஸ்தவம் ஏற்றுவாங்க. இவர் வந்து அந்த அபிசீனியாவுக்கு போய் திரும்ப கிறிஸ்தவராக மாறின ஒருத்தர். இன்னொரு ஆள் வந்து இவர் வந்து அவர் கிறிஸ்தவத்தை ஏற்றே இல்லை. இவர் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ன்றதை தேடி தேடி பிரித்துட்டு
நபி இங்கே வருவாங்க நீங்கள் போங்கன்னு சொன்னது கூட அவர் சிரியாவில் இங்கே வரப்பில்லை அவரை கொள்றாரு. அவர் கொல்லப்பில்லை அல்லாட்ட துவா கேட்காரு, எனக்கு இந்த நபியை மீட் பண்ண கிடைச்சாத வந்து என் மகனுக்கு கிடைக்கும் வந்து அவரோட மகன் தான் வந்து யமன் இல்லை உமர் வலியிட தங்கச்ச முடிச்சவர் ஜெய்தா அப்சா இல்லை ஃபாத்திமா 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 உமர் அலி அடிக்கிற அவர்கிட்ட வாப்பா தான் அது. அப்போ அவரும் உமர் அலியும் வந்து நபீனை பற்றி கேட்குறாங்க, உங்களுக்கு சைடையும் தெரியும் என்ற வாப்பா வரக்கத்துக்குள்ள நோக்கில் தெரியும் அவங்களோட நிலை என்னன்னு சொல்லி. அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க வந்து அவங்க 2 பேரும் நான் தூய வெள்ளையாட அணுகி நான் போகிறத நான் கண்டுறேன். அதனால அவங்க 2 பேரும் சொல்லிட்டு அவர் முஸ்லீமாக தான் மொத்தாயிங்க. அவர் முஸ்லீமாக தான் மொத்தாயிங்க. ரெண்டு சைட்லேயும் வருங்க ஒன்று அலுவல் பத்திரத்தை நேரத்தோட முஸ்லீமான்னு சொல்லல என்ற அவர் வந்து அந்த எந்த ஒரு சிற்கும் இல்லாமல் மௌத்தாயில்லை. அதனால அவங்க இஸ்லாத்தை ஏற்றன்னு சொல்லி ஒரு இல்லை அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா இல்லைன்னா அல்லாவுடைய பிறகு தானே இஸ்லாத்தை செல்ல வாரது. அப்ப அந்த நேரம் அவர் மௌத்தாயிக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு இக்ரா மட்டும் தானே வர அதோட தானே போற அவன் எடுத்து செல்ற நேரம் அவர் இந்திக்க மாட்டார். ஆனா அவர் அந்த எடுத்து செல்ற நேரம் இந்தி இருந்தாலும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாரு. அப்ப இந்த பொறுப்பு வந்தது அடுத்து ஸ்டார்ட் பண்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை முன்னு கொண்டு போறது. அப்போ இதை ஃபர்ஸ்ட் 3 வருஷம் வந்து அது அந்த ஃபேஸை நாங்கள் அந்த ஸ்டேஜை சொல்கிறோம் வந்து ரகசிய பிரச்சாரம். என்னத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்கன்றது தெரியாது. தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணுற யாருக்கு ஒன்று ஃபேமிலி மெம்பர்ஸ், அது க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். இதை எதிர்க்க மாட்டாங்கன்னு நம்ப கன்ஃபார்ம் ஆகிற ஆட்களுக்கு போயிட்டு தான் முதலாவது பிரச்சாரம் நடக்குது. அதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் வருது, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் வருது, அவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கு வருது. அவங்களிலிருந்து அடுத்தடுத்த லிஸ்ட் போகும். அப்போ இதைத்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு இஸ்லாத்தை ஏற்ற ஆட்களை வந்து சாபிக்குனல் அவ்வளோன்னு இஸ்லாமிய வரலாற்றில் சொல்லப்படுது. முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இதில் முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னது ஏற்றுக்கொள்றது வந்து கதீஜா நாயகி முதலாவது. அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்றால் ஸைத் இப்னு ஹாரிஸா. ஸைத் இப்னு ஹாரிஸா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடியாளாக இது வேலைக்காக இருந்தவர், அடிமையாக இருந்தவர். அடுத்தது அபூபக்கர் அலி, அடுத்தது அலி அலி. இவங்க 4 பேர் இருந்தேன். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு கூட வர பல கைஜா நாயகி வந்து ஃபேமிலி வைஃப், ஸைத் இப்னு ஹாரிஸா வந்து க்ளோஸ், இவங்களோட கண்ட்ரோலில் இருந்தாங்க. அலி அலி வந்து ஃபேமிலி சத்திர மகன். அபூபக்கர் அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலதுகை, இந்த அளவு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தவர். அப்போ இவங்க யாரும் கேள்வி கேட்காம கேட்டுக்கொண்டா இருக்காரு. எந்த கேள்வியும் கேட்காம அபூபக்கர் அலிகிட்ட போய் நான் நபியாக தெரிவு செய்யப்பட்டீங்கன்னா கூட அபூபக்கர் அலி உடனே நான் ஏற்றுக்கொள்றேன். சம்பவத்தோட விளம்பரப்படுத்தக்குள்ள தெரியும். என்ன அந்த சூழல்ல ஒரு புதிய ஒரு கொள்கை முழு சமூகத்தைக்கும் எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கொள்கை. முழு சமூகத்தையும் போய் எதிர்க்கணும். அதுவும் அந்த சமூகம் இப்படி நீதி நியாயம் சட்டம் உரிமை இது எதுவுமே இல்லாத ஒரு சமூகத்துக்கு வைத்து நாங்கள் இப்போ ஃபேஸ் பண்ண போகிறோம். அப்படி ஒரு தீரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து வைக்கிறார். உடனே எந்த கேள்வியும் இல்லை, எந்த ஒரு மேலதி விளக்கமும் கேட்கல, இப்படின்னா அப்படிங்குமா அப்படின்னா இப்படிங்குமோ எந்த இதுவும் இல்லை, ஏற்றுக்கொண்டார். அப்போ அபூபக்கர் அலி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு நம்பி இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்லையோ அல்லது நெருக்கத்தில் அளவு யோசிச்சு பாருங்களேன்.
அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. அந்த இதை நபி அபூபக்கர் அலி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். இதனால தான் அபூபக்கர் அலி அவர்களை மற்ற 3 பேரை விட மிக விசேஷமான ஆளாக அதில் ஏற்றுக்கொண்ட மற்ற 3 பேரும் விட அபூபக்கர் அலி இஸ்லாத்தியோட ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் பின்னுக்கு என்ன சொல்றார்? எனக்கு ஒரு ஹலீல்னா நண்பரே, ஒரு ஹலீல் எனக்கு எடுத்துக்கிறாரு. அப்படி ஒரு ஹலீலை நான் எடுப்பேன்னு சொன்னா அபூபக்கர் அலி தான் அந்த ஸ்டேட்டஸ்ல இருப்பார். இப்ராஹிம் நபி ஹலீலுல்லான்ற அல்லாஹ்வுடைய நண்பர் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமா இருக்கணும்னு சொன்னா அது அபூபக்கர் அலி தான் அந்த இடத்துல இருப்பார். இந்த அபூபக்கர் அலிக்கு அந்த அளவு ஒரு இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாரு. அது கொடுத்ததுல என்னங்க இன்றைக்கு ஒரு பொலிட்டிக்கல்லையோ அல்லது ஒரு சமூக மாற்றத்திலையோ ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை சொல்லும்போது கொண்டு வந்து நாங்கள் அப்ளை பண்ணும்போது இதுக்குள்ள எங்கட கல்வி அந்த அந்த அதுக்குரிய வேர்டு என்ன ஒப்பீனியன் லீடர்ன்றான். ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு பிஸ்னஸையோ அல்லது ஏதாவது நாங்கள் மாற்றக்கூட இந்த ஒப்பீனியன் லீடர்ன்றது அவங்க ஐடென்டிஃபை பண்ணினா அந்த அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுது. காரணம் என்னென்னா நாங்கள் வைத்து 100 பேருக்கு செல்றதை விட ஒரு 5 ஒப்பீனியன் லீடர் எடுத்த அப்படின்னா 500 பேருக்கு செல்லிடுது. ஏன்னா அவருக்கு ஒரு இம்பாக்டிங்கும் எடுத்தார்கள். அந்த 3வது ஸ்டெப்ல நினைப்பாங்க மக்கள். நடுவு ஒரு ஒப்பீனியன் லீடர் இருந்தாருன்னா நாங்கள் அவருக்கு கம்யூனிகேட் பண்ண அவர் அங்கால அதை கொண்டு போயிடுவார். ஒரு 100 பேர் எங்களுக்கு அந்த 100 பேருக்கு கொண்டு போயிடலாம் தானே. நாங்கள் போய் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களோட பேசி பழகி அப்போ டைம் எடுக்கும். அது மாதிரியான ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஐக்கன் தான் அபூபக்கர் அலி இஸ்லாமிய வரலாறு. ஏன்னா அபூபக்கர் அலிக்கு இருந்த என்ன கான்டெக்ட், கம்யூனிகேஷன், அடுத்தது சோசியல் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வெரி பிக், ஒரு பெரிய வட்டம் அவருக்கு இருக்கு. காரணம் என்னென்னா ஒன்று அபூபக்கர் அலி பண்புல அவர் ஒழுக்கம் நடத்தையில ஆக நல்லா இருக்கு. அபூபக்கர் அலி ஒரு பாவம் செஞ்சேன்னா அல்லது அப்படி எதுவுமே எங்கேயும் வரலாற்றுல கேள்விப்படலை. அபூபக்கர் சித்திக் இஸ்லாத்தை ஏற்றத்துக்கு பிறகு வந்த பேர். அந்த அளவு ஒரு ஹானஸ்டாக நல்லா நடந்து கொள்ற ஒரு நல்ல பண்புடைய மனுஷன். அதே மாதிரி நாலேஜபிள், ஆட்களோட பலகரத்தில் இந்த விஷயத்துல எல்லாம் அந்த ஆற்றலும் டொப்ல. அதே போல பிஸ்னஸ் இந்த இதுகளால் உள்ள கண்டெக்ஸ் அபூபக்கர் அலியுடைய நெட்வொர்க் பெருசி. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட்டுக்கே அபூபக்கர் அலியை தெரிவு செஞ்சதும் அபூபக்கர் அலி இஸ்லாத்தோட சேர்ந்ததும் நபியாவுடைய இந்த தாவாவுக்கு வஹியை கிடைச்ச பெரிய ஒரு வெற்றி, பெரிய ஒரு சப்போர்ட். காரணம் என்ன, அபூபக்கர் அலி ஊடாகத்தான் அதுக்கு பிறகு இஸ்லாமிய வரலாறுல பெரிய பெரிய இந்த ஐக்கன் எல்லாம் அபூபக்கர் அலியோட எடுத்து. உதாரணமா உஸ்மான் அலி, உஸ்மான் இப்னு அஃபான் எப்படி ஒரு பெரிய ஆள். அவர் ஒரு கலிஃபாவா ஒரு 3வது கலிஃபாவா வரார். அதே போல குர்ஆனுடைய விஷயத்துல எழுதுறதுல இதுல எல்லாம் பெரிய பங்களிப்பு செஞ்சார். அது ஒரு பக்கம். அடுத்தது செலவழிக்கிற விஷயத்துல உஸ்மான் இப்னு அஃபான் அலி மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு கொடுத்தார். அதே போல அவருடைய ஒழுக்கம் நடத்தையால மக்களை கவர்ற விஷயத்துல உஸ்மான் அலியுடைய வெக்கத்தக்கன்னா அல்லாஹ் தாலாவும் வெக்கப்படுறது வரல. அந்த அளவுக்கு உஸ்மான் அலி ஒழுக்கத்தில் பண்பாட்டில் மிக மேலாக இருந்தார். ஹயா வெக்கம்னா உஸ்மான் அலி இந்த அளவுக்கு தான் அந்த குத்துப்பால வரும். சிதப்புகும் அப்படின்னு அப்துல்லாவும் எல்லாம் நீதி சென்னவங்க வெக்கம்னு சொன்னால் உஸ்மான் அலிக்கு ஒரு குத்துப்பாலை வரும், 2வது குத்துப்பாலை. அப்போ அந்த அளவுக்கு உஸ்மான் அலி மிக முக்கியமான ஆள். அந்த அவர்கிட்ட போய் அவர் அபூபக்கர் அலி நெட்வொர்க். அபூபக்கர் அலி 2வது லிஸ்ட், முதலாவது 4 பேர். அதே போல் அபூபக்கர் அலியோட வார லிஸ்ட்ல உஸ்மான் அலி வரார். அதே போல் ஜுபைர் இப்னு அவாம் அலி, ஜுபைர் அலி அவரும் இஸ்லாமிய போராட்டங்கள்ல இஸ்லாமிய ஹதீஸ்களை கொண்டு போகிற விஷயத்தில்
அடுத்தது குர்ஆன் விளக்கங்கள்ல தப்சீர் பகுதிகள் எல்லாம் அவருடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருந்தது. ஜுபைர் இப்னு அவாம், அதே போல் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி, அவர் வர அபூபக்கர் கிட்ட கண்டேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி ஒரு மிகப்பெரிய பணக்காரர். பணக்காரர்ன்றதை விட ஒரு என்ன பிஸ்னஸ் என்டர்பிரைனர். அதெல்லாம் ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு அந்த சம்பவம் தெரியும் தானே. ஒரு அன்சாரி வந்து சொல்கிறார், எனக்கு 2 வீடு இருக்குது, 2 ஒய்ஃப் இருக்குது, அப்படி எல்லாம் லிஸ்ட் பண்ணி போய் நான் அதில் அழகான ஒய்ஃபை நான் டிவோர்ஸ் பண்ணி உங்களுக்கு தரேன், என் வீட்டில் ஒன்று உங்களுக்கு தரேன், என் வியாபாரத்தில் இந்த தொழில் விஷயத்தில் உங்களுக்கு இதெல்லாம் தரேன். அவர் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை சொல்லிட்டு போகிறார். அவரோட பெருந்தன்மை அது, அன்சாரியுடைய பெருந்தன்மை. அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சொல்லி போட்டு சொன்னேன். நல்ல வேர்ட், ஜஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வர ஜஸ்ட் டைரக்ட் மீ டுவர்ட்ஸ் த மார்க்கெட் பிளேஸ். ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன மார்க்கெட்டு காட்டுங்க. அப்போ அந்த மார்க்கெட்டுக்கு போனது அவர் அங்கே உழைச்சி தான் பின்னுக்கு வேறு ரூம் அவர் எடுத்து கொடுத்த கிணறு, வேறு ரூம் இல்லையா உஸ்மான் அப்துல் ரஹ்மான் அவுஃப் அலி எடுத்து கொடுத்து ஒரு கிணறு ஒன்று எடுத்து கொடுத்தார். அப்புறம் தபூக் யுத்தத்தில் எல்லா யுத்தத்துலையும் பெரிய பங்களிப்பு அவருடைய, அதாவது எக்கனாமிக்கல். அந்த அளவுக்கு பின்னுக்கு இஸ்லாத்தை தக்க வைக்கிறதுக்காக வார பிரச்சனைகளுக்காக பொறுமையோட இருக்கிறதுதான் சொன்னேன். ரசூலுல்லாஹ் பிளான் பண்ற அந்த பிளானிங் அப்படித்தான் நடக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த ஆட்கள் அபூபக்கர் லிஸ்ட்ல வராங்க. அதே போல அபூபக்கர் லிஸ்ட்ல வந்து வருதான் சாத் இப்னு அபி வக்காஸ். சாத் இப்னு அபி வக்காஸ் 16 வயசு இளைஞன். சாத் இப்னு அபி வக்காஸ் இஸ்லாத்தை ஏற்றதும் அவனோட உம்மா தான் முதலாவது எதிர்த்தாங்க. சாத் இப்னு அபி வக்காஸ் உம்மா சொல்லி பார்த்து இதெல்லாம் சரி வராது, ஏற்றுக்கொள்ள வேணும், இவரோட நம்பிக்கைக்கு முரணானது, இவர் விட்டு கொடுக்கல. பிரபு ஹங்கர் ஸ்ட்ரைக் செய்கிறாங்க, சாப்பிடாம நீ இஸ்லாத்தை விடங்காட்டி நான் சாப்பிட மாட்டேன். அப்போ பலவீனம் அடைஞ்சி கொண்டு போகும்போது அடுத்த நான் மவுத்தாகுவேன் அப்படியும் ஒரு பிளாக்மெயில் ஒன்று பண்ணுறாரு. பையனை சாத் இப்னு அபி வக்காஸ் 16 வயது. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உங்களுக்கு 1000 லைஃப் இருக்கு, அதான் 1000 இதாக உங்களுக்கு வாழையிலுமாக இருந்து அந்த 1000 முறை நீங்கள் ஹங்கர் ஸ்ட்ரைக் செஞ்சு மவுத்தாயினாலும் நான் என்ன மாற்றிட்டு விட மாட்டேன். அஹ்மத் இப்னு ஹம்பல்ல வார ஹதீஸ். அந்த வார்த்தையோட அவருக்கு விளங்கிட்டு இது சரி வரல, பையனை அவள் அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் விட்டு போட்டு திரும்ப அப்படி வாழ்ந்துட்டு போகிறான். அது என்னன்னா அபூபக்கர் அலி அதை பற்றி இல்லை. அபூபக்கர் அலி அப்போ எப்படியான ஆட்களோட கண்டெக்ஸ்ல இருந்திருக்கு. இன்னைக்கு சாத் இப்னு அபி வக்காஸ் எப்படி மாறுறார் பிற்காலத்தில், முராலிட காலத்துலலாம் ரோம் பாரசீக போராட்டங்கள்லாம் இருக்கிற முன்னுக்கு நின்ற ஒரு படைத்தலைவர், ஒரு தலைவர். கதிசியா போரெல்லாம் அவரோட தலைமையில் வெற்றி கொள்ளப்பட்டது. போய் அங்கே ருஸ்தும்னா அல்லது அது மாதிரியான பெரிய பெரிய அந்த காலத்தில் உள்ள ரோம பாரசீக மன்னர்கள் என்ன பெரிய லெவலில் இருந்தாங்க. அவங்கள முன்னுக்கு போய் இஸ்லாத்தை பேசுகிற அளவுக்கு பிற்காலத்தில் வந்த ஆட்கள் தான் இந்த ஃபஸ்ட்டுக்கு ஏற்றுக்கொண்ட ஆட்கள். அந்த அளவு ஒரு மிக முக்கியமான ஆட்களை தான் அபூபக்கர் அலியோட வந்தார்கள். அப்படியேத்தான் குர்ஆன் எழுதினது இல்லையா, இருந்தாராக்கும் எனக்கு அதை பற்றி 100%. சூரத்துல் லுக்மான் ஒரு வசனம் வரும், அது இவரை பற்றி வந்த வசனம் என்ன சொல்றேன், பெட்ரோலை பற்றி வைன் ஜாஹதாக்க என்ன அல்லாஹ் எனக்காக இணை வைக்குமாறு உங்களோட பெற்றோர்கள் 2 பேரும் உங்களுக்கு அதுக்கு முயற்சி செய்தாங்கண்டா, ஏதாவது வேலையை செய்தாங்கண்டா பலா துத்தி அம்மா, அந்த பெற்றோர்கள் கட்டுப்பட வாணும்னு சொன்ன ஒரு இடம் தானே அது. அத்தனை எல்லாத்தையும் பெற்றோர்கள் கட்டுப்பட சொல்றது தானே. ஆனால் இணை வைக்கிற விஷயத்துல கட்டுப்பட வாணும் சாத் இப்னு அபி வக்காஸ் இந்த விஷயத்தை பின்னுக்கு ஞாபகப்படுத்தி வந்த வசனம் தான்
அந்த வசனத்தில் எல்லாம் படிக்கும்போது சொல்லுது. அப்போ அந்த அளவுக்கு இவருடைய இன்சிடென்ட் அங்கே சொல்லப்பட்டது. அப்படி ஒரு ஒரு என்ன முக்கியமான ஒரு ஐக்கனாத்தன் இஸ்லாமிய வரலாற்றில் சாதி நபி வக்காஸ் இருந்தார். இது மாதிரி பலர் இருந்தார்கள் பின்னுக்கு. ஆனால் இவரை வந்து ஆரம்பத்தை இஸ்லாத்துக்கு வந்தவர். அது நல்ல உள்ள விசேஷம். சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் கூறப்பட்ட ஒரு 3-4 பேர் இல்லை ஆரம்பத்தில் வந்த அதில் இவங்க நன்மாராயணம் கூறப்பட்டது ஒன்று. ஆனால் அதே போல சூரத்து வாக்கியால வறுமை அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன் ஃபி ஜன்னாத்தின் நயீம் சூரத்துல் வாக்கியால சொர்க்க சோனவாதிகளுக்குன்னு சொல்லி என்னென்ன இன்பம் கிடைக்கிறதுன்னு வருமா நெக்ஸ்ட்டு. அதில் அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன்ன்றவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் கூட அதிலே வரும். அவங்கெல்லாம் வேறு 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 டாப் லெவல் வரும். அதுக்கு பிறகு பின்னால் பின்தொடர்ந்தவர்கள் இன்னொரு லிஸ்ட் ஒன்று வரும். அவங்களுக்கு வந்து அந்த சொர்க்கத்தில் உள்ள அந்த வர்ணனை குறவும். நாங்கள் ஆப்கானிஸ்தான் கிளாஸ்ல தொங்கிட்டு வந்தாங்க. பெரிய விஷயம் ஃபுட்பாலில் இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு போகிறோட இவங்களோட தியாகங்கள் அதாவது ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அது சரி தானே. ஒரு டீம் ஒன்று மோசமாகி தலைவலியாகிறவங்க தான் இடம் கொடுக்கணும். ஒரு காப்பாற்றிட்டு அதை குடிச்சிட்டு நின்றார்கள். அளவுக்கு கட்சியிலையும் தோக்குற டைமில் இருக்கிறவனுக்கு தான் கட்சியில் பிறகு இடம் கிடைக்கும். அதை ஆரம்பத்தில் பிறகு வெற்றிடத்து போய் எல்லாரும் வந்து சேருவாங்க. உலகம் அப்படித்தானே. சக்ஸஸ் ஆகிற டைமுக்கு வந்து ஹிஜ்ரத்துக்கு போகிறவங்க அந்த மக்கா வெற்றிக்கு போகிறவங்க வந்தாலும் பெரிய க்ரௌட் இருக்கு. ஆனால் அஸ்ஸாபிகூன் வரக்குள்ள சுல்லத்தும் மினல் அவ்வலி ஒரு சின்ன ஒரு தொகுதி. ஒரு அதே மாதிரி கலீலும் மினல் ஆஹிரின்னு வரும். சுல்லத்துன் ஆரம்பத்தில் வந்தாலும் கலீலும் கொஞ்சம் பேர் பின்னுக்கு பிற்காலத்தில் வர ஆட்கள்லையும் அஸ்ஸாபிகூன் லெவலுக்கு போகிறாங்க. கொஞ்சம் பேர் இருப்பாங்கோ எண்ணி எடுக்கணும் அந்த ஆட்கள். ஆனால் ஃபஸ்ட்டு போன ஆட்கள் அது ஒரு பல்க் அந்த கூட்டம் போகுது. அப்போ அப்படியான இடத்துக்கு போன ஆட்கள் தான் இவன் அது நியாயம் தானே இவன் போகிறது போது. அது அப்படியான ஒரு இதில் அப்படி ஒரு தாய் சொல்லக்கொள்ள அப்படி எல்லாம் சொல்கிறேன்னா லேசி சொன்னாரே அந்த பத்ரீங்களோட முன்பின் பதத்தையெல்லாம் மன்னிச்சுட்டாரு. அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் அது ஃபஸ்ட் தியாகம் தானே. அது அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் போராட்டம் முடியாது. மறுபடிய காலத்தில் கொடுத்த சல்லியும் அப்படித்தானே. மும்பைக்கு கூட ஆரம்பத்தில் இஸ்லாம் ஏற்றவங்களுக்கு கூட குறை வந்தவங்களுக்கு குறை அதான் இங்கே வெட்டரன்ஸுக்கு இடம் கொடுக்குறாங்க. இல்லை அதில் அந்த யுத்தங்களில் பங்கு கொண்டு ஆரம்பத்தில் இருந்த ஆட்களுக்கு அது என்னன்னு சொன்னால் ஜகாத் இல்லை. பைத்துல் மால்ல அடுத்து கொடுப்பனவுகள் வரதானே. டேக்ஸ் பேமெண்ட்டில் எடுத்துகிட்டு திரும்ப இல்லை தேவையுடையவர்கள் கொடுக்கும்போது அந்த ப்ரையாரிட்டி வந்து இருக்குது. இப்போ என்னன்னா அந்த ஃபண்ட் எங்கேருந்து வந்துச்சு? ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறேன். 8 சோர்ஸ்லேருந்து கலெக்ட் ஆகுது. 8-10 சோர்ஸ்லேருந்து கலெக்ட் ஆகுது. சதக்கா வரும். அது இல்லை இது இந்த ஜிசியா வரும். யுத்தங்களை பெறப்பட்ட வரும். அடுத்தது புதையல்ல 5-4 வரும். எனவே அதே மாதிரி தல்ஹா இப்னு உபைதுல்லா இப்படி ஒரு முக்கியமான ஆளுக்கு அபூபக்கர் அலி ஸ்டார்டிங் பால் கொண்டு வராங்க. அதுக்கு போகிற அடுத்த லிஸ்ட்ல ஒரு செட் ஒன்று வராங்க. அவங்க இப்போ இவங்களுக்கு பேசி உஸ்மான் அலி போனவங்க இல்லை அப்துல் ரஹ்மான் இப்னு கூட அவங்களுக்கு உள்ள ஆட்கள் வருவாங்க. இப்படி கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. ஒரு சின்ன க்ரௌட் ஒன்று வந்து சேருது. மோஸ்ட்லி குரைஸ் அந்த வட்டத்துக்குலாம் ஃபஸ்ட்டுக்கு வரேன். ஃபஸ்ட்டுக்கு வந்த ஆட்கள்லாம் குரைஸ் கதை கோத்திரத்துக்குள்ளே தான் வரேன். காரணம் என்னென்னா நபியாவரை வெளியே கொண்டு போகல. முதலாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கே எல்லாருக்கும் போய் சொல்லலை. ரெண்டாவது காரணம் அவருக்கு நெருக்கமான இந்த ஃபேமிலி அல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் வந்து குறைஷி கோத்திரத்துக்குள்ள தான் நபி அவர்களுக்கு கூடுதலாக இருந்தது. அவருக்கு நம்பிக்கையான ஆட்கள் அந்த அந்த கட்டத்தில் இருந்திருப்பாங்க.
அந்த கோத்திரத்தை இருக்கிறார், அவருடைய கோத்திரம் எடுத்தார். எனவே ஸ்டார்ட்ல நபி அவர்கள் இப்படி தேடி தேடி தேவையான நாட்களை மட்டும்தான் இஸ்லாத்துக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதில் மிக முக்கியமாக சிலர் இணைந்து கொண்டார்கள். உதாரணம் அப்துல்லா இப்னு மசூத் அலி. இப்னு மசூத் அலின்னு சொல்லி நாங்கள் ஹதீஸ்கள் அறிவிச்சதில் அதிகமாக வரக்கூடிய ஒரு ஆள். ஃபிக்ஹ்லையும் வரும். 10 மணிக்கா வாங்க டைமா? அப்துல்லா இப்னு மசூத் அலி ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்கிறார். அடுத்த கட்டணம் இந்த ரகசிய பிரச்சாரத்தில் 2வது செட் முடிஞ்சு 3வது செட் வர கட்டத்தில் அது எப்படின்னா அபூபக்கர் அலியின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போகும்போது இவர் ஒரு ஆடு வைக்கிறார். அப்துல்லா இப்னு மசூத் அலி என்ன கொஞ்சம் பால் கேட்குறது. அப்போ சில தரையில் இருக்குது, இது ஏண்ட ஆடு இல்லை, எனக்கு தரையில் இருக்குது. ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார் தானே. அப்போ இதை எழுதும்போது சொல்கிறேன்னுடா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த ஆட்களோட பண்பாடு, அந்த ஒழுக்கங்கிற விஷயம் வந்து அவனோட அந்த எப்படி இருந்த எழுதுக்கு அவன் ஜாகிலியா காலத்தில் இருக்கிற அந்த பண்போடு வாழ்கிற ஆட்கள். ஆனால் ஃபர்ஸ்ட்டுக்கு இஸ்லாத்தை ஏற்ற ஆட்களில் வந்து அதிகமாக நல்ல ஆட்கள் தான். ஜாகிலியால் இருந்தாலும் ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கும்போது சில நியாயங்கள் விளங்கும் தானே. நான் செய்கிறது பிள்ளைன்ற அப்படி ஒரு பொடி இருந்திருக்கலாம். அப்படியான நல்ல பண்புடையவர்கள் தான் ஃபஸ்ட்டுக்கு செய்யறது. அப்போ ரசூல்லா சொல்கிறேன்னா, பசித்தாகம் வயசு போன ஒரு பெண் ஆட்டை காட்ட சொல்லி, அதாவது பால் கறக்க முடியாத ஒரு வயசு போன ஒரு பெண் ஆட்டை கறக்க சொல்லி ரசூல்லா துவா கேட்குற. அப்போ அதில் பால் கறக்கப்பட்ட அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்து கொண்டு அபூபக்கர் அலியும் அதை குடிச்சிட்டு போகிறான். அப்போ அதுக்கு பிறகு தான் இவருக்கு யோசனை வருது, இதில் என்ன விஷயம் வந்து பிறகு இவர் போய் தேடி பார்க்குறாரு. இவரை பற்றி கேள்விப்பட்டது பிறகு தான் இஸ்லாத்தை எடுத்துக்கிறாரு. அந்த இடத்துல ரசூல்லா நான் நபி நீ வந்து இஸ்லாத்தை எடுத்துக்கொள்ளலாம் சொல்லிட்டு போகலண்டா இவர் அந்த லிஸ்ட்ல இல்லைன்னா அது நெருக்கமான லிஸ்ட்ல இல்லையே. அதனால் அப்படி சொல்ல. ஆனால் அவர் தேடி வந்து இஸ்லாத்தை எடுத்து பிற்காலத்து எந்த அளவுக்கு போகிறார். அப்துல்லா இப்னு மசூத் அலி எந்த அளவுக்கு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கும்போது குர்ஆன் ஓதி காட்டினாரே, ஜிப்ரீல் அலை எப்படி ஓதி காட்டினாரோ அந்த மாதிரியான கிராத்தை கேட்கணும்னா அப்துல்லா இப்னு மசூத் அலியோட கிராத்தை கேளும்போது ரசூலுல்லாஹ் சொல்லிடுவார். அதாவது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா குர்ஆனோட தொடர்பாக இருந்தது. அதான் ரசூலுல்லாஹ் கேட்குது. பிறகு ஸைத் இப்னு சாபித் அலி அதை கேட்குறேன். ஒரு கடைசி இதில் ஸைத் இப்னு சாபித் அலிக்கு அந்த இது பாக்கியத்தை கொடுக்குற. பின்னுக்கு அந்த குர்ஆனை தொகுப்புற வேலைக்கு அவர் தான் வாரத்தாங்க. அவர் அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அதில் ஒருத்தர் முர்த்ததா போகிறோம் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசிக்கு அவர் வஹி அனுப்பலை ரசூலுல்லாஹ்வுடைய கிட்ட கடைசி ஒரு டைமில் முர்த்ததா இப்படி தான் வரணும்னு சொல்லுவார். அடுத்த வசனம் அப்படி தான் வரணும்னு சொல்லி அவரே ப்ரெடிக்ட் பண்ணதால அவர் அப்படி வந்து ஒரு சஹாபா கடைசி டைம் எப்படியோட வச்சு நிராகரிக்கிறார். அடுத்த வேர்டு இப்படி தான் வரணும்னு சொல்லி அவர் இது பண்ணிட்டார். என்ன குர்ஆன் ஸ்டைல் அவர் பிடிச்சிட்டார். அதனால் அவருக்கு அவருக்கு அவரோட உண்மையிலே அப்படி இருந்தா குர்ஆன் இந்த நாயகம் சொல்லிட்டாங்க. என்னுடைய சாபாக்கெல்லாம் வானத்து நட்சத்திரங்களை பொறுத்தவரை பின்பற்றல யாரும் வழியிட மாட்டேங்கிறாங்க. அப்போ அவர் குருந்தத்தை கூட அது என்ன கட்டுக்கடையில் வருது. அவரோட சஹாபி தானே. சோசத்தை எழுதி பார்த்துக்கணும் முதல்ல அது எல்லாத்துக்கும் அந்த அறிவிப்பு அந்த இப்படி முர்த்ததா இன்னொரு அறிவிப்பு நீக்குதானே ஹிஸ்ட்ரியில அந்த ரூட்டை தேடி பார்க்கணும்.
ஒத்தன்டிசிட்டியை முதலாவது பார்த்து கொண்டு எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம் விளக்குங்களை மக்கள் சொல்லியிருப்பாங்க என்ன அதுக்கு பின்னுக்கு முன்னுக்கு நடந்த சம்பவங்கள் எப்படின்றது தெரியாது எங்களுக்கு யாரு எந்த சாமி பார்த்து சில தேடி பார்க்கலாம். அடுத்தது அபிகா நாயகம் வந்து நான் நபி இல்லை சொல்கிறேன் முதலாவது அது பழகத்துக்கு போகிறவங்க தானே போகிறதுக்கு முதல் நபி என்று சொல்கிறாங்களா அது என்ன சொல்கிறாங்க சொல்லி அப்போ அவர் சொல்ற என்ன அவருக்கு நான் நபி தெரியாது போத்துங்க பயந்துட்டு நபி என்று சொல்லவும் இல்லை இப்படி நடந்த சம்பவம்னு சொல்றாங்க. அப்போ அதான் உடனே என்ன ஆராய்ச்சி பார்ப்போம் சொல்லி சொல்றேன். ஏன்னா இஞ்சில இருந்து இருக்கும் பரிவார இன்சிடென்ட் இருந்துட்டு தான் ஹிஸ்டரி எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. சீரா பொறுத்தவரை அப்படின்னா ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்போ போகிற ட்ரெண்ட் என்ற சீரால சும்மா பொதுவாக அந்த வரலாற்றை சொல்லிட்டு போகிறல ரசூலுல்லாஹ்வை ஒரு 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 வியூவில் எடுத்து உதாரணமாக டீச்சர் ரசூலுல்லாஹ் டீச்சரை எப்படி இருந்தார் அல்லது ஒரு போராட்ட வீரர் அந்த சைடில் எப்படி இருந்தார் என்ற அடுத்த ஜென்ரல் லெவலில் சீரா தாராளமாக எழுதப்பட்டிருக்கு. இப்போ யாசிர் காதிர் வந்து ஜென்ரலாக இருக்குது. ஆனால் அதில் அவர் நான் அரபுல ரஹீகுல் மக்தூமை வாசிச்சுட்டு இங்கே வாசிக்க சொல்ல மோஸ்ட்லி அதில் உள்ளதான் இதில் இருக்குது. கொஞ்சம் எட் பண்ணிடுறார் சில விஷயம் இதெல்லாம் இருக்குது. அது நல்ல ஒரு கலெக்ஷன். அது பேசிக்கலி விளங்கி கொடுத்து சீரா. அடுத்த ஒத்தன்டிசிட்டி வந்து இஷ்யூ இல்லை. தேவையில்ல வள அது போயிட்டுக்குரிய சப்ஜெக்ட் சொல்லிட்டு போகிறேன். அதில் ஆதாரமும் தெளிவாக போட்டு ஃபுட் நோட்ஸ் போட்டு எல்லாம் பண்ணி வச்சுக்கிறார். அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய புக்கில் வந்து உள்ள லாபம் என்னென்னு சொன்னால் அந்த இடையில மௌதுவான அல்லது லைஃபான ஹதீஸ்கள் அதில் இருந்தால் அதெல்லாம் உள்பட்டி ஃபில்டர் பண்ணப்பட்டு தான் வந்தீங்க. அதனால அது ஒரு நல்ல எடிஷன் என்னோட வாங்கி வச்சுக்கோங்க. $40. சீரா ஆஃப் த ப்ராப்பர் அதில் அந்த ஹார்ட் கவரை வாங்கி வச்சுக்கோன்னா நல்லது. நான் ஒரு பண்ண சாஃப்ட் கவரை வந்ததுக்கு பிறகு ஏன் ஹார்ட் கவரை வாங்கி வச்சு அது எப்படி பக்கம் என்னவே கவர் போயிடும். நீங்கள் சொல்லுங்க அந்த முன்னுக்கு வந்து கிலோட்டி கூட முதல்ல வந்து 4 பேருக்குள்ள 4 கலை இருக்காங்க. ரெண்டாவது கலை இப்போ அபூபக்கர் கொடுத்தாரு உமருக்கு தான். உமர் வந்து உமரை வந்து ப்ரையாரிட்டி வந்தது சொர்க்கத்தில் அல்லாஹ் தாலோட இடத்துல ப்ரையாரிட்டி. ஆட்சி அந்த இதுகள் வரும்போது இந்த முன்னுக்கு இஸ்லாத்தை ஏற்றார்களுக்கு கொடுக்கல. அதில் இதுக்கும் வக்காஸ் அவரையும் காலேஜுக்கு காலேஜுக்கு தான் இதை கொடுக்குறாரு. அது வந்து என்னென்னா தகுதியான ஆளுக்கு தான். அந்த டைமில் இவர் மோர்ஃபக்கார் தானே ஸ்டார்ட் மோர் வந்தாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படி இல்லை இஸ்லாத்துக்கு வந்த அந்த ஓர்டரில் உதாரணமாக சொர்க்க வாக்கியில் வர மாதிரி ப்ரையாரிட்டி இருக்குது. அடுத்தது இந்த கொடுப்பன விஷயங்களோ அல்லது சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் பல விஷயங்களில் தேவையான இடங்களில் வந்து பதவிகளை கொடுக்கும்போது யார் தகுதியோ அவருக்கு தான் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல உதாரணம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாரத்துக்கு இருக்கும்போது பாரசீகத்துக்கு ஒரு படையை ரெடி பண்ணார். யசீத் யார் ஜெயித் இல்லையா உசாமா பின் ஜெயித் ஜெயித்ர மகன் உசாமா பின் ஜெயித்ர தலைமையில் தான் ரசூலுல்லாஹ் படையை ரெடி பண்ணுறார். ரசூலுல்லாஹ் மௌத் படையை அனுப்புறதுக்கு அபூபக்கர் விடயத்துக்கு ஆட்கள் வந்து பிறகு அபூபக்கர் அலிஸ்லாம் உசாமோட படை போகும். அப்போ சஹாபாக்கள் எல்லாரும் இல்லைன்றாங்க. 3 விஷயம் அபூபக்கர் அலி எடுக்கிறதுல இது ஒரு முக்கியமான டிசிஷன். அந்த இடத்துல என்னென்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் பார்க்கல. அந்த போராட்டத்துக்கு போராது பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியது மிக பொருத்தமான இவர் தான். அதுக்கு பல நியாயங்கள் இருக்கலாம். அந்த நியாயத்தை வச்சு தெரிவு செஞ்சுருந்தால் அந்த இடத்துல அவர் தான். அது மாதிரி கலீஃபா பொறுப்பில் இப்போ ஷியாக்கள் பெரிய கம்ப்ளைண்ட் அதுதானே.
ஷியாக்கள் கம்ப்ளைண்ட் ரசூலோட பரம்பரைக்கு வரணும். ஆனால் அந்த இடத்துல பரம்பரை வரல. ஆட்சியத்துக்கு யார் பொருத்தம் இது தீர்மானிக்கப்படுதோ அவருக்கு தான் பொருத்தம். அதனால தான் இஸ்லாத்தில் வந்து தகுதியாகணும். அதான் ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசு அடிப்படை கிடைச்சாலும் ரசூலுல்லாஹ் ஃபோக்கஸ் பண்ணது வந்து இளைஞர்களை தான். 16 வயசு அலி எல்லாம் சின்னதாக 16 25 வயசுல இது ஓகே 25 இயர்ஸ் தான். அப்படி யங்கனாகணும் தான் இஸ்லாம் போகிற குறையுது. இப்போ நாம யங்கர்ஸ் தான் விடுறோம் விட்டு போட்டு அதோட வரமாட்டான்னு யோசிச்சு பாருங்க. வயசானதுக்கு போது நம்ம இஸ்லாம் வந்துருக்கோம். செய்ய வேண்டிய அவங்க தான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலி அந்த இடத்துல எங்களுக்கு அவர் மிக முக்கியமான ஆளா. பிறகு இஸ்லாத்துல வந்து இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு இப்னு மஸ்ஊத் அலி தப்சீர் அதுக்கு ஒரு இடம் நீங்கிற அளவுக்கு வருது. அவர் குர்ஆனுக்கு விளக்கம் அளிக்கிறார். அதே மாதிரி ரெண்டு போயிட்டு மட்டும் முடிச்சுக்குவோம். குறைசி இல்லாமக்கு குறைசியை தாண்டி குறைசி குலத்தை தாண்டி முதலாவது ஒரு ஆள்லையும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலி இருக்கிறார். இவருடைய பரம்பரை வந்து குறைசி பரம்பரை இல்லை. இன்னும் குசலி இன்னொரு கோத்திரத்திலிருந்து அவர் வர. அதே போல மக்கா இல்லாத ஒரு ஆள் அவுட் ஆஃப் மக்காலிருந்து இஸ்லாத்தை ஏற்றவராலும் ஆரம்பகட்டத்தில் ஏற்றவராகிறார். அவருடைய பேர் வந்து நன்மக்கன் அம்ர் இப்னு அபஸா. இது இவருடைய ஒரு இன்சிடென்ட், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட். இவர் வந்து யமன். இவருக்கு தெரியுது அம்ர் இப்னு அபஸா. ரெடிகலான ஆள் கழிக்கிறது ஐடல்ட்ரி தான் நிற்கிறது, சிலையை போய் வணங்குறது தான் அந்த காலத்தில் பொதுவாக. அந்த இடத்துல மூசா நபியிட அல்லது அந்த அம்ர் இப்னு லுஹை வந்து ஜாஹிலியாவுக்கு சிலையை கொண்டு வந்து யமன்ல இருக்கு. அப்போ அந்த பக்கத்துக்கு எல்லாம் போய் பார்த்தா அவ்வளோக்கு சிலை வணக்கம் இருந்தாலும் இவர் அதுக்கு எதிரான ஆள். அப்போ இவருக்கு கேள்விப்படுது யமனில் இருக்கும்போது இவருக்கு ஏதோ ஒரு ரூட்டில் கேள்விப்படுது இப்படி இந்த சிலை வணக்கத்துக்கு மாற்றமான ஒரு புதிய ஒரு இது ஒன்று வருது. அவ்வளோ குயிக்காக அவருக்கு மெசேஜ் ஏதோ போய்க்குது. அப்போ அவர் வாரார் மக்களுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்கிறார். ரசூல்லா சொல்கிறார், நீ இஸ்லாத்தை ஏற்கலாம் ஆனால் பப்ளிக் பண்ணாரு. இந்த இடத்துல வெளிப்படுத்த இல்லாது இன்னும் உனக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. ப்ரொடெக்ஷன் தர அளவுக்கு எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வசதி இல்லை. நீ இது பண்ண வேணாம், நீ வெளிப்படுத்த வேணாம், நீ போ யமனுக்கு போ. எப்போ விக்டோரியஸாக நான் டெக்ளேர் பண்ணணும் அந்த டைமுக்கு வாங்க. அப்போ என்னண்டா இந்த இடத்துல ரசூலாவுடைய ஒரு நம்பிக்கை நான் வெற்றினேன் உங்களை அதிகம் நான் இந்த போராட்டத்தில் வெற்றினேன் அவருக்கு நம்பிக்கை. அதுக்கப்புறம் மக்கா வெற்றி 10-15 வருஷத்துக்கு வெற்றினது கூட அவர் வாரார். ரசூலா சந்திக்கிறார் அவரும் நம்பிக்கை அடைஞ்சார். ரசூல்லாவுக்கும் நம்பிக்கை கிடைச்சது. அந்த இது நடக்க அடுத்த ரியாலிட்டி ரசூல்லா சொல்றார், ஒன்றை வச்சுக்கொண்டு காப்பாற்றி கொண்டிருக்கிறதுக்கு எங்களுக்கு இயலாது. எனவே நீ எடுத்துக்கொண்டு போக. நான் அந்த இடத்துல கடமையில் ஒன்று வந்து இல்லை தானே, நீங்கள் தொழுகணும் அப்படிங்க அதொன்றும் வந்து இல்லை. நீ ஒரு நம்பிக்கை எடுத்துகிட்டு போவா. உறவு சந்தர்ப்பங்கள் டைமுக்கு வா, நான் இதாக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு. அப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து சந்தித்து இஸ்லாத்து ஏற்றுக்கொண்டு வருது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வந்து ஃபஸ்ட் ஃபேஸில் நடக்கிறதுன்னா பில்டிங்குக்கான பெரிய பெரிய லே ஸ்டோன்ஸ் வந்து போடப்படுது. அது அபூபக்கரா இருக்கலாம், அப்துல் ரஹ்மான் அவுஃபா இருக்கலாம், அலீர் அலி, இதோட பெரிய பெரிய கன்கள் தான் அந்த இடத்துல போடப்பட்டதான் இன்றைக்கு இவ்வளோ காலம் இஸ்லாம் நீடிச்சு கொண்டிருக்கிறது தான் எங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பு. எனவே இந்த ஒரு செயற்பாட்டில் ஆரம்பம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அதுக்குரிய வேலையை நம்ம செல்லாவோட ஸ்ட்ராங்காக ஆரம்பத்தில் செஞ்சுக்கிறார். கலிமா சொல்லி உடனே மௌத்தானால அவர் சொர்க்கமா மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. ஏன்னா எபிக்கில் அன்னைக்கு 6-7 இயர்ஸாக செக்யூரிட்டியாக இருந்த ஒரு காட் ஷேக் யாசிருக்கு கலிமா சொல்லி அவர் சொல்கிறாரு. அதான் நீங்கள்
ஆ மௌத்தால் கஷ்டம் இல்லை மொத்தத்தில் சொல்ல யூ ஆர் நவ் க்ளீன் எவ்ரிதிங் யூ ஆர் சின்லெஸ் பர்சன் ஆ நீங்கள் கண்டிப்பாக